எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிளாஸ்ட் பல நண்பர்கள் கலக்கலான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட இறங்காம கடந்த 5 நாட்கள்ல பார்க்கும்போது 200 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு. ஒரு நண்பர் கூட சொல்றாரு, எனக்கு ஒரு 55,000 ரூபாய் லாஸ் இருந்ததுங்க, இப்ப 400 பாயிண்ட் தான் நிஃப்டி ஏறி இருக்கு, அதுக்கே எனக்கு இப்ப வெறும் 5,000 ரூபாய் தாங்க லாஸ்ல இருக்கு அப்படின்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் 26,000 போற மாதிரி இருந்தா நம்ம பொசிஷன்ல 20-30% அசால்ட்டா ஏறிடுவான். இன்னும் பல நண்பர்களுக்கு காலையில மார்க்கெட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. போக போக கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தாலும் ஒரு வித்தியாசமான சம்பவம் பாருங்க. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகள் டபக்குன்னு கீழே இறங்கிடுவான். டிவிடெண்ட் கொடுக்குற அன்னைக்கு அந்த எக்ஸ்டேட் அன்னைக்கே. ஆனா இந்த டெக் மஹிந்திரா டிவிடெண்டும் 36 ரூபாய் கொடுக்குது. அதே சமயம் இன்னைக்கு 25 ரூபாய் மேல ஏறியும் இருக்கு. இது ஆக்சுவலா கின்னஸ் ரெக்கார்டாகத்தான் இருந்தது. ஆனா கடைசியில பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 14 ரூபாய் என்பது இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதானே நம்ம சந்தோஷமா இருந்தாதான் மார்க்கெட்டுக்கு பிடிக்காதே. சோ இது மாதிரி பல்வேறு பங்குகள் கீழே இறங்கி தான் கிடக்குது நண்பர்களே. அதெல்லாம் மேல ஏறிச்சுன்னா இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு லாஸ் ரெக்கவரி ஆகி பெரிய ப்ராஃபிட்டுக்கே வந்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய சில பங்குகளுடைய பெயர்கள் இப்ப நான் வாசிக்கிறேன். செல்லத்துக்கு மேல ஏறி வரவே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரியும் பல்வேறு பிரபலங்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இந்த கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் இன்னும் பெரிய அளவுல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி வரல. ஆனா இந்த பங்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உருப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல இந்த வருஷத்துல தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% கீழே விழுந்தான். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆனான். மறுபடியும் ஒரு 23% கீழே விழுந்தான். மறுபடியும் ஒரு ரெக்கவரி ஆனான். திடீர்னு இப்ப சமீபத்துல மே மாசத்துல கூட கீழே விழுந்தது. உடனே பல பேர் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி விழுந்திருக்கு, அது பழைய வீழ்ச்சியில ஏதாவது மேட்சிங் ஆகுதா அப்படின்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குதா அப்படின்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில சமீபத்துல 24% என்பது சமீபத்துல கீழே விழுந்துட்டு மறுபடியும் இன்றைய தேதியில பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 15% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. இந்த ஒரு வேலையை இந்த கல்யாண் ஜுவல்லரி என்பது பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த செல்லம் இன்னும் 40-50% மேல ஏறினா தான் பழைய ஹை பக்கத்துல வர வேண்டிய. அதே மாதிரிதான் இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேர் என்னைக்காவது ஒரு நாள் இவனும் லாபத்துல தான் வரப்போறான் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவன் லாபம் வர வரைக்கும் வர்ற அன்னைக்கு நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஓலா எலக்ட்ரிக்னுடைய சேல்ஸ் பரவாயில்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த ஷேரினுடைய விலையே டபுள் ஆச்சு. இந்த ஸ்விக்கியினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கு. ஏதாவது லாபத்துல அவங்களுடைய ரிசல்ட்டுக்கு இது டக்குன்னு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுங்களேன், டபக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை காமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எங்களுடைய ஸ்விக்கி ஷேருக்கு இருக்கு அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்ப நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி டாடா எல்சி அப்படின்ற ஷேர் இந்த டெக்னாலஜி பங்குல பூரா போட்டு கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹெச்சிஎல் டெக் பார்த்தா மேல 7% ஏறிடுச்சு. அது மாதிரி இந்த டாடா எல்சிக்கு என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்றது தெரியல. ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு 65% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி இருக்கிறது ஒரு வேதனையான விஷயம். நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீ 80% வரைக்கும் கீழே போயிட்டு மேல வர்றதுக்கு பதுவா இங்கிருந்து ஒரு சிறிய அளவுல ஒரு 40-50% கீழே மேல ஏறி ஒரு 5,000 முத்தமிட்டு விட்டு அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிப்பாங்க. 60% இறங்கிட்ட லாபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், அப்ப இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஒரு 30-40% ஏறலாம் இல்ல. இல்ல ஒருவேளை நீ 80% கீது இறங்கிட்டு அப்புறம் ஏறலாம் அப்படின்ற மாதிரி நீ யோசிச்சீனா அப்ப நீ 2,000 போயிருவ அப்படின்ற மாதிரியும் பல பேர் யோசிக்கிறாங்க. நண்பர்களே, இது போக கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் பெரிய ஃபேமஸான பங்குகள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எவன் இந்த நண்பர் சொன்ன மாதிரி 55,000 ரூபாய் லாஸ்ல இருந்து டபக்குன்னு திரும்பி நோ லாஸ் நோ கெயின் வர போறான்னு எவனே தெரியாது யாருக்குமே. KPIT இருக்கு, ஆர்வினல் இருக்கு, IRCTC, SBI கார்ட்ஸ்னு ஏகப்பட்ட பங்குகள் கீழே விழுந்து கிடக்கு. எப்ப திரும்பி ஏறுவான் அப்படின்றது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த நேரத்துல பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எடுக்கணும் அக்குமுலேஷன் பண்ணும் அப்படின்னா ஒரு சீப்பான ரேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் பெருசா இறங்கிட்டு திரும்பி ஏறினானோ அந்த மாதிரி பாயிண்ட்கள் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
சமீபத்துல இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 24% இறங்கிட்டு ஒரு சிறிய அளவுல ஏறினான். இப்ப கூட மறுபடியும் வந்து இன்னொரு முறை அதே 24% இறங்கிட்டு மேல் நோக்கி ஏறி இருக்கான். அவன் என்னைக்கு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டாலும் கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய கேப் என்பது உள்ளது. சோ இந்த குவார்டர்லி சீசன்ல முக்கியமான பங்குகள் ஏதாவது டக்குன்னு திரும்பாதா அப்படின்னு நிறைய பேர் எதுல ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்விக்கி போன்ற பங்குகள் Q1 ரிசல்ட்ஸ் என்ன கொடுக்கும், டாடா எல்சி போன்ற பங்குகள், கல்யாண் ஜுவல்லரிஸ் போன்ற பங்குகள்னு பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்குகள்ல யாராவது மாட்டிருந்தீங்கன்னா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கும்பா பாடிக்கிட்டு தான் இருப்பீங்க. சோ பலருக்கும் ஏதாவது ஒரு திரும்பி ஏறி வராதா அப்படின்னு காத்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்துல இது போன்ற பங்குகள் திரும்பி வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், ஐடி செக்டர் சமீபத்தில் ஏறிக்கிட்டு இருக்கான். ஆனா செக்டர்ல வந்து அந்த ஷேரினுடைய விலைகள் தான் பெருசா ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த செக்டருக்கே புதுசா பிசினஸ் வருதுன்னா இப்பதான் HCL டெக் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இன்னும் பல்வேறு பங்குகள்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கொஞ்சம் கொஞ்சம் டீல் கிடைக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் மற்றும் சர்வீஸ் ஓரியன்டா நியூஸ் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு எங்காவது நம்ம தகவல் படிக்கிறோமா? இல்ல. நிறைய ஏஜென்ட்டுகளை, அதாவது சாஃப்ட்வேர் ஏஜென்டிக் அது மாதிரி நாங்க எடுக்கணும், ஆளுகளை எடுக்கணும், சாஃப்ட்வேர்ஸை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தகவல்கள் படிக்கிறோம். அதே மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி போய் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் ஆளுகளை எடுத்த மாதிரி மறுபடியும் எதிர்காலத்துல எடுப்போமா அப்படின்றது டவுட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் படிக்கிறோம். அதே மாதிரி தினமும் ஆட்குறைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அப்படின்ற மாதிரி செய்தி படிக்கிறோம். ஸோ ஐடி செக்டர்ல அந்த ஷேரினுடைய விலைகள் தான் இப்ப சமீபத்துல ஏறி இருக்கு. ஆனா அதுல வந்து ஆளுகள் எடுக்கக்கூடிய பிசினஸ் அளவு அப்படின்றது கம்மி. சோ ஐடி செக்டர் ஏறினா தான் ரியாலிட்டி செக்டர் ஏறும் அப்படின்ற ஒரு நிலவரம் சமீபத்துல இருந்தது. இப்ப அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ இந்த ஐடி செக்டர் ஏறும் பொழுது ரியாலிட்டி செக்டர் ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாரும் நிறைய பேர் வந்து ரியாலிட்டி செக்டர்லயே லேண்ட வாங்கி போட்டுருப்போம். அப்புறம் அதுவும் கும்பா, கோல்டும் கும்பா, ஈக்விட்டி கும்பா, எல்லாம் மொத்தமா கும்பான்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நண்பர்களே, நம்மளே நரி ஊளை விட்டு விட்டது, வடப்பட்டி ராமசாமி எடுத்து வை என் படத்தை அப்படின்ற மாதிரி நம்மளும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப குவார்டர்லி ரிசல்ட் சீசன் வரும்போது கண்டிப்பா ஏர்முகமாகவோ இறங்குமுகமாகவோ மிக்சடா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது யாரு? அதாவது முதல்ல அடி வாங்குறதுல தான் ஆரம்பிக்கிறோம். டிமார்ட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு Q1 உடைய பிசினஸ் அப்டேட்டுக்கு பிறகு 5% கிராஷ் ஆகிவிட்டது. சோ நமக்கு ஊவா இல்ல ஏற்றுமதி அல்லது ஒரு ஏற்றமா இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் எனிவே குவார்டர்லி ரிசல்ட் சீசன் வரும்பொழுது பெரிதாக ஏறுவதோ அல்லது இறங்குவதோ இருக்குதான் செய்யும். சோ இந்த டிமார்ட் என்பது ஏன் இன்னைக்கு 5% கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய குவார்டர்லி 1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய பிசினஸ் அப்டேட் தகவல்களுக்கு பிறகு மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. சரி, ஓகே, நீங்க 5% கீழே போங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. சோ இதனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு அந்த காலத்துல இருந்தே இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமா தான் இருக்கு. சமீபத்துல மேல் நோக்கி வந்திருந்தான். அப்பவே பல பேர் யோசிச்சிருந்திருப்பாங்க, இவனுக்கு ஏதாவது ப்ராஃபிட்டுக்கு இது புக் பண்றதா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தற்போதைய நிலைமையில பார்க்கும்போது தன்னுடைய உச்சியிலிருந்து கடந்த 1 மந்த் லோ பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட் அப்டேட்லாம் வந்ததுன்னா ஒரு 2-3 நாள் அதனுடைய இம்பாக்ட் இருந்து நம்ம அதிகமாக பார்த்திருக்கிறோம். இனி மறுபடியும் இந்த டிமார்ட் எந்த ரேஞ்ச்ல எப்ப சப்போர்ட் எடுப்பா அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதியில பிசினஸ் அப்டேட் வந்ததுக்கு 5% கும்பா. நண்பர்களே, இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு உச்சத்துக்கு மேல உச்சமா போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய CEO ரிசைன் பண்றாங்க. அவங்கள வந்து நாங்க ரிசைனேஷன் அக்செப்ட் பண்ணிட்டோம். டிசம்பர் 31, 2026 இந்த வருஷம் கடைசி வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலைமையில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. சோ மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் இந்த குவார்டர்லி 1 ரிசல்ட் சீசன்ல எவ்வளவு தூரம் இதனுடைய விளையாட்டு இருக்கும், இது வேற F&Oல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. அதனால வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நண்பர்களே, இன்னைக்கு ஹீரோ பிளாஸ்ட்ன்ற மாதிரி HCL டெக் ஷேர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. 6% ஏறி இருக்கான்னா வேற லெவல். பிளாஸ்ட்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இனிமேல் திரிசா இல்ல திவ்யா அப்படின்ற மாதிரி
இப்ப நான் யாருக்கு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் ஆயிட்டேன்னா நம்ம பிளாஸ்ட் ஹீரோயின் தான். என்ன ஸ்டைலு அப்படின்ற மாதிரி. சோ இன்னைக்கு ஐடி பங்குகள் பிளாஸ்ட்னு 6% ஏறின உடனே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. நண்பர்களே, இந்த நேரத்துல எந்த பங்குகள் எப்ப ஏறுவானே தெரியாது. இந்த பஜாஜ் கன்சியூமர் என்பதெல்லாம் ரொம்ப சின்ன பிசினஸ் கொண்ட பங்கு தான். இருந்தாலும் அவனுடைய விலை என்பதெல்லாம் 616க்கு போயிடுச்சு. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஷேர் டாபூர் இந்தியா. அதனுடைய அந்த பங்கினுடைய விலை என்பது தற்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்துல போய் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பங்கினுடைய விலை பெரும்பாலும் அப்பப்ப தன்னுடைய ஹையை வந்து தொட்டு கொண்டிருந்த பங்கு தான். குறிப்பிட்ட லெவல்லயே ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பங்கு தான். இப்ப மிகவும் மோசமாக விழுந்திருக்கக்கூடிய இந்த டாபர் இந்தியா மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை எப்போது வந்து தொடும்? எத்தனையோ பங்குகள் இந்த மாதிரி திரும்பி வந்து தொட்டிருக்கான். நெஸ்லே இந்தியா. சோ சமீபத்துல 40% ரொம்ப குவாலிட்டியான பங்கு தான், லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இருந்தாலும் 40% இறங்கி கிடக்கக்கூடிய டாபர் இந்தியா எப்ப திரும்பி தன்னுடைய ஹையை வந்து தொடும் என்பது ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த ஐஓசி பிபிசிஎல் போன்ற ஷேர்களுக்கெல்லாம் ராஜ யோகம் என்பது அடிச்சிருக்கு. குரூட் ஆயிலினுடைய விலை மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு. ஆனா இவங்களுக்கு ஏத்தின பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ் எல்லாம் குறைக்கவே இல்லை. சோ இந்த சமயத்துல மிகவும் சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஐஓசி இந்த Q1 ரிசல்ட் சீசன் சமயத்துல மறுபடியும் ஒரு 100 110க்கு பக்கத்துல இது வருதா அல்லது தன்னுடைய பழைய வருதா அப்படின்னு பாக்குறதுக்கு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. பிபிசிஎல் அதே மாதிரிதான். எல்லாமே சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல கீழையா அல்லது மேலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா பிசினஸ் வைஸ் அவங்களுக்கு ராஜ யோகம் தான். இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், இப்ப இந்த ஜூலை மாசத்துல நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஜூன் மாசத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டிருக்கிறவங்க, பணம் போடுறவங்க அதிகப்படுத்தி போட்டிருக்காங்களா இல்ல ரொம்ப சுமாரான பணத்தை தான் போட்டிருக்காங்களா அப்படின்ற தகவல் நம்மளுக்கு ஜூலை 8 to 12க்குள்ள வந்துடும். அது வரும்பொழுது கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டி என்பது இருக்கும் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா போன மாசம் வெளிவந்த மாதிரியே ஏதாவது 40% 50% உண்டான மாற்றம் இருந்ததுன்னா இயல்பாகவே என்ன இவ்வளவு தூரம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை சிந்திக்க வைப்பாங்க. இன்னொரு வாலட்டிலிட்டியான ஷேர் KRBL அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேர்லாம் அநியாயத்துக்கு பிரச்சனை உள்ளானது. அதாவது அமெரிக்காவுடைய டாரிஃப் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்து மற்றும் இப்ப ஈரானுக்கு அதிகமா பாஸ்மதி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னா திடீர்னு அங்க பிரச்சனை ஆனதுல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடுவுல 2025ல இருந்து இது மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை போட்டு கரெக்டா லோயர் லெவல்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இனி இவனுடைய பழைய ஹை, போன வருஷனுடைய ஹை போய் தொடரமா இருந்தாலும் 100 ரூபாய் பக்கம் ஏறணும். அல்லது பழைய லோ பக்கத்துல போய் போறதா இருந்தாலும் ஒரு 100 150 ரூபாய் இறங்கணும். சோ இந்த KRBL அப்படின்ற ஷேர்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியா இருக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்ய போறான் அப்படின்றது ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம். நண்பர்களே, இந்த ஆனந்த்ராஜ் DLF போன்ற ரியாலிட்டி செக்டர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நியூஸ். இந்த ஆனந்த்ராஜ் வந்து டேட்டா சென்டர் ரியாலிட்டி ரெண்டுலயுமே இருந்தாலும் ரியாலிட்டியில செக்டர் லீடருங்கிறது DLF தான். அது சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டி இருக்கு. அப்ப ரியாலிட்டி செக்டரையே இவன் மேல கொண்டுட்டு வரானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவன் பாத்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி 2025ல ரொம்ப மோசமா கீழே விழுந்தது 20%. அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல ஏறிட்டான். அதே மாதிரி சமீபத்துல மோசமாக இறங்கியது 20% பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துல இறங்கி இருந்தா அப்போ ஒரு சிறிய ஏற்றம். மறுபடியும் மிக கேவலமாக மிக மோசமாக கீழே கிராஷ் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் 28%. ஆனா அதன் பின்பு இந்த 480 ரூபாயிலிருந்து 680 ரூபாய்னு 200 ரூபாய் ஏறி இருக்கான் DLF. ஆக மொத்தம் இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்காகட்டும் அவனும் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கான். ரியாலிட்டி பங்குகள் எல்லாருமே வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. திடீர்னு ஐடி பங்குகள் மேல ஏறி இந்த ரியாலிட்டியும் மேல இழுத்துட்டு வருதா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தா நண்பர்களே, ஜிண்டால்ஸா அப்படின்ற ஒரு ஷேர் எவ்வளவு அழகா ரெக்கவரி ஆயிருக்கான் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி இவனுங்கெல்லாம் இன்னும் ரெக்கவரியே ஆகல. ஆனா இந்த ஜிண்டால்ஸா அப்படின்ற ஷேர் மிக அற்புதமாக தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து சமீபத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80% ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இது என்ன செக்டர்ல இருக்கு? எப்படிப்பா நீ எல்லாம் 80% ஏறி வந்த? ஆமா, இது அயன் அண்ட் ஸ்டீல் ரிலேட்டடான செக்டர்ல இருக்கு. அதனால அந்த செக்டர்ல இருந்த எத்தனையோ பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்தது. இவனுடைய லாபம் என்பதெல்லாம் பார்க்கும்போது 2023 கம்பேர் பண்ணல இப்ப கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இருந்தாலும் அவனுடைய செக்டர் அவனை பிடிச்சி தள்ளி இருக்கு. அந்த மாதிரி இதுல எவனாவது ஒருத்தனாவது ஸ்டீல் ரிலேட்டடான செக்டர்ல இருக்கான்னா
யாருமே கிடையாது. பிம்பிளிக்கு பிஆர்பி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் மேல் நோக்கி ஏறி வரணும்னா அந்த செக்டர் வந்து ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டரா அல்லது ஒரு வாலட்டிலிட்டியான செக்டரா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்விக்கி போன்ற பங்குகள்லாம் வந்து ஒரு வாலட்டிலிட்டியான செக்டர்ல தான் இருக்கு. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்பதெல்லாம் ஒரு வாலட்டிலிட்டியான செக்டர்ல தான் இருக்கு. அப்படி இருந்து இன்னும் பெருசா எதுவும் சம்பவம் நடக்கல பாத்தீங்களா? எது எப்படியோ லோ பிரைஸ்ல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு கான்பிடென்டான விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா செக்டர். ஸோ இப்போ இந்த ஆனந்த்ராஜ் போன்ற செக்டர்லாம் ரியாலிட்டி ஸ்டாக் டேட்டா சென்டர்ல இருக்கு, டிஎல்எஃப் எல்லாம் ரியாலிட்டி செக்டர்ல இருக்கு அப்படின்னா ரியாலிட்டி செக்டர் சைக்கிளிக்கல் தான். என்னைக்காவது ஒரு நாள் டபுக்குன்னு மேல வந்தாலும் ரொம்ப நன்றின்னு லாக் ஆனவங்க எல்லாம் பிடிச்சி லாபத்துக்கு வித்துட்டு ஓடி போயிடுவாங்க. அது எப்ப நடக்கும்னு தான் தெரியல. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசி பார்க்கணும். அதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்னைக்கு வேணாலும் டபக்குன்னு திரும்பி திடீர்னு ஏறலாம். இப்ப கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்றது இறங்கி தான் கிடக்குது. என்னைக்காவது ஏறினா மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். ஐஓசி பிபிஎஸ்எல்னு இறங்கி தான் கிடக்குது. என்னைக்காவது ஏறினா பரவாயில்லாம தான் இருக்கு. ஏன்னா லாபம் செய்யும் பொழுது டிவிடெண்டுகளும் கொடுக்கும் பொழுது ஏதாவது மார்க்கெட்ல அப்பப்ப தூக்கி விடுறது வழக்கம். இன்னைக்கு கூட மார்க்சன்ஸ் ஃபார்மான்னு ஒரு பங்கை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ஷேருக்கு 90 பைசா தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அவன் ஏறினது ஆல்மோஸ்ட் 80% மேல ஏறிட்டான். சோ இந்த கிரைசில் அப்படின்ற ஒரு பங்கு வந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அதுவும் எப்படி அவங்களுடைய லாபம் எல்லாம் ஸ்திரத்தன்மையோடு இருக்கு. 141 கோடியில ஆரம்பிச்சு 233 கோடி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சேல்ஸும் லாபமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பங்கினுடைய விலை என்பது ரொம்ப மோசமான சரிவு. மொத்தத்துக்கு பார்க்கும்போது தன்னுடைய உச்சியிலிருந்து கணக்கு போட்டோம்னா 40% இறங்கியிருக்கு. இனி இவங்க இது 40%ல இருந்து திரும்பி ஏறானா அல்லது ஒரு 60% 2500 அந்த மாதிரிலாம் போயிட்டு திரும்பி ஏறானா இல்ல 80% வீழ்ச்சி அடைஞ்சிட்டு திரும்பி ஏறானான்னு தெரியாது. ஆனா இந்த பங்குல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய செகண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்டுக்கு 27 ஜூலை என்பது ஒரு ரெக்கார்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ ஆக மொத்தம் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்பப்ப இந்த மாதிரி டிவிடெண்டுகள் கொடுக்கும் பொழுது அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். என்னன்னு கான்பிடென்ட் வரும்? சரி என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி இது ஏறுவானோ அப்படின்ற மாதிரி. சோ அது நடக்குதா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த நேரத்துல பல்வேறு பங்குகள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இதனுடைய பெயர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கறோம்னு வச்சுங்களேன். ஸ்டைரனிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இனி இவங்க எல்லாம் வந்து Q4 ரிசல்ட் எப்படி கொடுத்திருந்தாங்க, இனி Q1 ரிசல்ட் எப்படி கொடுக்க போறாங்க, இனி இவங்கிட்ட வாழ்க்கையில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு ஜம்ப் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற போன்ற பல கேள்விகள் இருக்கு. ஆக மொத்தம் இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் பார்த்தது டிமார்ட்ட கும்பா பாடி விட்டதுதான். அதுக்குன்னு வரிசையா எல்லாரும் கும்பா பாடணும்லாம் அவசியம் இல்ல. இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஷேரே அப்பப்போ ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இப்ப அதுவுமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. அப்ப இவனுடைய Q1 ரிசல்ட்ஸ் என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்த நண்பர்களே, பல்வேறு பங்குகள் முக்கியமான பங்குகள்லாம் சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். அவனுடைய போன வருஷத்து ஹையெல்லாம் போய் தொட வேண்டாம். போன மாசத்தினுடைய ஹையோ லோவையோ போய் தொட்டாவே 20-30% மேல வாலட்டிலிட்டி என்பது இருக்கு. என்ன செய்ய போகிறார்கள் பல்வேறு பங்குகள் என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஒரு நண்பர்கள்லாம் 400 பாயிண்ட் ஏறினதுக்கே 55,000 ரூபாய் ரெக்கவரி ஆகுதுன்னா அப்ப நம்ம நிப்டி 2000 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி 26,000 போயிட்டான்னு வச்சுங்களேன். பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். இனிமேல் நீங்க தான் என் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹாப்பி வீக்கெண்ட். நன்றி, வணக்கம்.